நேற்றைய தினம் பெங்களூருவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. 11 பேர் உயிரிழந்திருக்கிறது, 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் பரபரப்பான ஒரு சூழ்நிலையை கர்நாடகத்தில் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, இதன் தொடர்ச்சியாக நிறைய கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ஐபிஎல் சீசன் வென்றதற்காக எதற்காக அரசு தரப்பிலிருந்து இப்படியான ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட வேண்டும்? அப்படியே விழா ஏற்பாடு செய்யப்பட்டாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் அரசு கவனம் செலுத்த தவறியது ஏன் அப்படிங்கிற கேள்விகள் உட்பட அரசை நோக்கி பல வகையான விமர்சனங்கள் எழுந்துட்டு இருக்கு. அதே சமயம் அரசு தரப்பிலிருந்து விளக்கங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த கூட்ட நெரிசல், அதன் தொடர்ச்சியான உயிரிழப்புகள், அதன் தொடர்ச்சியான இழப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் கர்நாடகாவில் என்னென்ன அசம்பாவிதங்கள் நடந்தது, இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் பற்றி தான் பேச போறோம். ஆர்சிபி கோப்பை வெல்ல வேண்டும், ஐபிஎல் தொடரில் ஒரு முறையாவது ஆர்சிபியிடம் கோப்பை இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பல ரசிகர்களினுடைய எதிர்பார்ப்பு. முக்கியமாக ஆர்சிபி ரசிகர்கள் 18 வருடங்களாக இதற்காக தவம் இருந்தாங்க அப்படின்னே சொல்லணும். இந்த நிலையில தான் இந்த வருடம் 2025 இந்தியன் பிரீமியர் லீக்ல ஆர்சிபி கோப்பை வென்றிருக்கிறது. இதற்காக அரசு தரப்பிலிருந்து ஆர்சிபிக்கு மரியாதை அப்படிங்கிறது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சின்னசாமி மைதானத்தில் அரசு தரப்பிலேயே ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இந்த விழா நடைபெற்ற நிலையில ஆர்சிபி அணியினர் பெங்களூருக்கு வந்தவுடன் விமான நிலையத்திற்கே சென்று துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் அந்த அணியினரை வரவேற்றதாகட்டும், அவரோடு நிறைய அமைச்சர்கள் சென்று அவர்களுக்கு மாலை மரியாதை எல்லாம் செய்து ஒரு விழா போல அவர்களை வரவேற்று திரும்ப ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதனை தொடர்ந்து ஒரு ஊர்வலம் அப்படிங்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வெற்றி விழா ஊர்வலமா இது இருந்தது. சிறிது தூரம் கோப்பையோடு அந்த அணியினர் தெருவில் ஊர்வலமாக செல்வதற்காக அந்த ஏற்பாடு அப்படிங்கிறது செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அப்போது மழை பெய்த காரணத்தினால அந்த ஊர்வலம் ரத்து செய்யப்பட்டது. இருந்தாலும் சின்னசாமி மைதானத்திற்கு ஆர்சிபி வீரர்கள் வருகின்றனர், அங்கு விழா நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்திற்காக அங்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேரை விழா குழுவினர் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் அதனையும் தாண்டி கட்டுக்கடங்காத மக்கள் அந்த சின்னசாமி ஸ்டேடியத்தை சுற்றிலும் திரள தொடங்கினதற்கு அப்புறம் தான் நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக தொடங்குது. யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதில் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, காவல்துறையினர் எங்கேயுமே தடுப்பு அமைத்ததாகவோ இல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக அங்கங்கு காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்ததற்கான அடையாளங்களோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கின ஒருவர் பேசியிருந்த அந்த ஒரு செய்தியும் வைரலானதை நாம் பார்த்தோம். அதே போல இந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது தொடங்கின உடனேயே முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் உள்ளிட்டோர் அந்த மைதானத்தில் வெறும் 10 நிமிடங்கள்ல அவங்களுக்கு பாராட்டு விழா அப்படிங்கிறத முடிச்சுட்டு அவர்களுக்கான மரியாதை எல்லாம் செய்து முடிச்சுட்டு சித்தராமையா உள்ளிட்ட அமைச்சர்களும் கிளம்பி விடுறாங்க. அதே போல ஆர்சிபி அணியினரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா பொதுமக்களால அப்படி அங்க போக முடியல. இதற்கிடையில சின்னசாமி மைதானத்தை சுற்றிலும் கூட்டம் அப்படிங்கிறது நெருங்கவே அங்கு போக்குவரத்து அப்படிங்கிறது துண்டிக்கப்படுது. அதே போல வெளியில இருந்து இந்த மைதானத்திற்கு மக்கள் வரணும் அப்படின்னு நினைச்சு கேபோ ஆட்டோவோ புக் பண்ணுறப்ப கூட இரட்டிப்பு விலை சொன்னதாகட்டும், ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவர்களை இறக்கி விட்டு அங்கிருந்து நடந்து போக சொன்னதாகட்டும், இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதே போல உள்ளே வந்த மக்கள், அதாவது சின்னசாமி ஸ்டேடியத்தினுடைய இருக்கைகள் எல்லாம் நிரம்பி வழிய தொடங்கிய உடனேயே கேட் அப்படிங்கிறது மூடப்படுது. ஆனாலும் மாற்றுப்பாதையில் இருந்த ஒரு சின்ன கேட் மூலமா மக்கள் சாரையா உள்ள வர தொடங்கினதுனால தான் இந்த நெரிசல் அப்படிங்கிறது ஏற்பட்டது. திரும்பி போகிறதுக்கு வழி இல்லாத அளவுக்கு மக்களினுடைய கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கு ஆய்வு செய்த காவலர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 11 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில சிகிச்சையும் பெற்றுட்டு வராங்க. முதல்வர் சித்தராமையா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எதிர்பாராத இந்த நிகழ்வுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நஷ்டஈடு வழங்கப்படும். அதே போல
யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் இந்த கூட்ட நெரிசல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய செலவை எல்லாம் அரசே ஏத்துக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்ல, இதற்காக தான் மிகவும் மனம் வருந்துறதாகவும் மன்னிப்பு கேட்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல பிசிசிஐயும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள், பிசிசிஐ தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, 1,00,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு விழாக்குழுவினர் எதிர்பார்த்த நிலையில் மக்களுடைய கூட்டம் 2,00,000க்கு மேல ஆனதால யாராலையும் அங்கு கட்டுப்படுத்த முடியவில்லை. அது மட்டுமல்ல, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் 1,00,000 மக்களுக்கானதா தான் எடுக்கப்பட்டிருந்ததே ஒழிய 2,00,000க்கும் மேற்பட்டோர் அங்கு வந்த காரணத்தினால இவர்களால கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அங்கு கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொண்ட மக்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உள்ள வந்துட்டு இருக்கைகள் எல்லாம் நிரம்பின உடனேயே வெளியில போகணும் அப்படின்னு நாங்க எத்தனிச்சோம். ஆனா எங்களுக்கு பின்னாடி நிறைய கூட்டம் சேர்ந்துட்டதுனாலையும் எங்கேயும் நடக்கிறதுக்கு கூட வழி இல்லாம இருந்த காரணத்தினாலையும் பின்னாடியும் திரும்பி வீட்டுக்கும் கூட எங்களால் போக முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது ஏற்பட தொடங்கின உடனேயே, அந்த செய்திகள் பரவ தொடங்கின உடனேயே அருகில் இருந்த மெட்ரோ ஸ்டேஷன் ஆகட்டும், ரயில் நிலையங்கள் ஆகட்டும் எல்லாமே மூடப்பட்ட காரணத்தினாலையும் யாராலையும் வேறு எங்கேயும் செல்ல முடியலை அப்படிங்கிறதையும் அந்த மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இந்த கூட்ட நெரிசல் குறித்தான செய்தியை பகிர்ந்த விராட் கோலி இதை கேட்டு மிகவும் மனம் உடைந்ததாகவும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரியும் தன்னுடைய இரங்கல் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறார். அதே போல அரசாங்கத்தினரை நோக்கி எதிர்க்கட்சிகள் கேள்விகளை முன்வைக்க தொடங்கியிருக்காங்க. அவர்கள் என்னென்ன கேள்விகளை முன்வைக்கிறார்கள் அப்படின்னா, ஒரு அரசாங்கம் எதற்காக ஐபிஎல்ல ஒரு சீசன் ஜெயிச்சதற்காக இவ்வளவு பெரிய பாராட்டு நிகழ்வை ஏற்படுத்த வேண்டும்? இந்த ஊர்வலமா போறதெல்லாம் தேவையா? அது மட்டும் இல்ல, மக்கள் இத்தனை பேர் திரள்வாங்க அப்படிங்கிறது கூட அரசாங்கத்தினால கணிக்க முடியலையா? ஒரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட எடுக்கப்படாததற்கு காரணம் என்ன? இவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது ஏற்பட தொடங்கின அப்பவும் வெளியில மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க, ஆனா உள்ள பாராட்டு விழா அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளை அரசாங்கத்தை நோக்கி முன்வைக்க தொடங்கி இருக்காங்க. பொதுமக்களும் இதே போன்ற கேள்விகளை தான் முன்வைத்து வருகிறார்கள். இந்த விவகாரம் தான் சமூக வலைதளங்கள்ல மிகவும் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த ஆர்சிபி அணியினருடைய பாராட்டு விழாவில் நடந்த கூட்ட நெரிசல், அதனொட்டி நிகழ்ந்த இழப்புகள், இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன? இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.